அப்பா அம்மா ஒழுங்காக பார்த்துக்கிறவங்க தப்பிச்சிடுறாங்க இந்த இறைவன் தரும் தண்டனையிலேருந்து. சில பேர் பார்த்துக்க வாய்ப்பு கிடைச்சோ அப்பா அம்மாவை பார்த்துக்காமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இது ரொம்ப மோசமான கர்ம விளைவுகளை தரும். அந்த செவ்வாய் பாதகாதிபதியாக முழுசாக செயல்படுவார். எப்படி செயல்படுவார்? 4ங்க பதவியை பிடுங்கிடுவார். பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க, வேலையை விட்டு வேலை மாறிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா 4 கூடியவன் பாதகாதிபதியாக இருப்பதால். எல்லாருக்கும் ப்ரமோஷன் வருது, எனக்கு மட்டும் வரல. செவ்வாய் பாதகாதிபதி ஒரு வாரத்தில் சொல்லிடுறீங்க. அது ஏன் அந்த செவ்வாய் அந்த தண்டனை கொடுத்தாருங்கிறத நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். இங்கே இந்த கர்மங்கிற பாயிண்டில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்கள் சகோதரர்களுக்கோ உங்கள் கணவனுக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ அல்லது முக்கியமாக உங்கள் தாயாருக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால் இதனுடைய தண்டனை இப்படி வரும் தான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். அப்போ மகர ராசிக்காரங்க 11 கூடிய செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் மாமனார் மாமியாரிடமும் சரி, நல்லா பேசுங்க சார், நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுங்க என்று நீங்கள் நினைக்கிறது என் காதில் கேட்குது. ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் சொல்கிறது தான் என் வேலை. 11 கூடையவன் பாதகாதிபதி என்பதால் மாமனார் மாமியாரை அப்பா அம்மாவாக நினச்சி வணங்கினீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க பேசுங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லப்பட்டது இதுதான். நீங்கள் அம்மா கிட்ட ப்ளஸ் மாமனார் மாமியார்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடன் பிறந்தவர்களால் எந்த விதமான சந்தோஷமும் உங்களுக்கு இருக்காது.